ஜீவ முயற்சி என்று காரியங்கள் தாமே நடக்குமா? சாப்பாடு வேண்டுமெனில் அதை சமைத்தாக வேண்டும், சமைக்காது அது தானே வந்து விடுமா? பாத்தீங்களா எப்படி கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எல்லாமே தானா நடக்கும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னா, ஜீவனுடைய முயற்சி இல்லாம எப்படி காரியம் நடக்கும்? எந்த ஒரு காரியமும் நம்ம முயற்சி பண்ணாம எப்படி நடக்கும்? சாப்பாடு வேணும்னா நம்ம தானே எந்திரிச்சு போய் நம்ம சமைச்சுக்கணும், நம்ம தானே சமைச்சு சாப்பிடணும். தானா சாப்பாடு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய டவுட்டை கேட்கிறாங்க. அது பகவான் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா காரியங்களும் முயற்சியாலே நடைபெறுகின்றன. எல்லா காரியங்களும் நாம ஏதோ ஒரு முயற்சி செய்துதான் நடக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆத்மா நிஷ்கிரியம், அது அகந்தை வாயிலாக இயங்குகிறது. தூங்கி மயங்கும் குழந்தைக்கு தாய் உண்பிக்கிறாள். சாப்பிடுவது தெரியாமலேயே அது சாப்பிட்டு விடுகிறது. இரவில் தான் சாப்பிட்டது குழந்தைக்கு தெரியாது. தாயும் பிறரும் அதை அறிவர். அவ்வாறே தான் ஞானியின் விஷயமும். அதாவது முயற்சி இல்லாம எதுவும் செய்ய முடியாதுப்பா, அது எனக்கும் புரியுது. ஆத்மா எந்த காரியத்திலும் ஈடுபடாதது. நிஷ்கிரியம் அப்படின்னா, கிரியம்னா செயல், நிஷ்கிரியம்னா எந்த செயலிலும் ஈடுபடாத சாட்சியாக இருக்குது. அகந்தையின் வழியாகத்தான், நான்ற உணர்வு வழியாகத்தான் எல்லா செயலும் ஈடுபட முடியும். உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு சிறு குழந்தை இருக்குது, அது அரை தூக்கத்துல இருக்குது. தாய் அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க, அது சாப்பிட்டுடுது. காலையில எந்திரிச்சு என்ன சொல்றோம், நேற்று நைட் எனக்கு சாப்பாடே நீ கொடுக்கல, எனக்கு சாப்பாடே நான் சாப்பிடல. அரை தூக்கத்திலே அது சாப்பிட்டு அது மென்னு செரிச்சு எல்லாமே நடந்துரும். அது சாப்பிட்டதுங்கிறது தாய்க்கும் மற்றவங்களுக்கு தான் தெரியும், அந்த குழந்தைக்கு தெரியாது. அது போலதான் என் ஞானியின் விஷயம் அப்படிங்கிறார். எப்படி சொல்ல வர்றாருன்னா, அவன் அதை செய்கிறான், இதை செய்கிறான் என்று பிறர் நினைக்கின்றனர். ஞானி இங்க குறிப்பிடுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஞானியை பார்த்துட்டு அவர் இந்த எல்லாம் வேலையெல்லாம் செய்யறாரு, இதெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் பண்றாரு நம்ம சொல்றோம். ஆனா அவனோ எப்போதும் பரமானந்த லகரியில் மூழ்கி இருப்பதால் நம்ம பார்வைக்கு தான் அவன் பல காரியங்கள் செய்வது போல தோன்றுகிறது. ஆனால் அவன் அப்படி இல்லை. அவனுடைய உள்ளுணர்வானது, அவனுடைய நான் என்ற உணர்வானது எப்பொழுதும் அந்த ஒரு ஆத்ம நிலையிலே அதை சார்ந்தே அவன் அதுல இருக்கிற பரமானந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். துவைத்த பிரபஞ்ச பிரஞை அற்றி இருக்கின்றான். அதாவது நான் வேறு உலகம் வேறு அப்படிங்கிறது துவைத்த பிரபஞ்சம். நான் வேறு மற்றவர்கள் வேறு, நான் வேறு அனைத்தும் வேறு அப்படிங்கிற அந்த பிரிவினை இல்லாமல் அனைத்துமே ஒன்றுதான். அனைத்துமே பிரம்மம் அல்லது ஆத்மா அல்லது சாட்சி, எதுவாக இருந்தால் ஒன்றுதான். அந்த உணர்வுல அவன் எப்பயும் பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறார். ஈசன் சந்நிதி மாத்திரத்திலே உலக காரியங்கள் யாவும் நிகழ்கின்றன. ஆயினும் அவன் அவ்வியக்கங்களை சம்பந்தம் ஏதுமின்றி இருக்கின்றான். அதனால் அவன் மகா கர்த்தா எனப்படுகின்றான். படைப்பில் உள்ள யாவும் படைப்பவனும் பிரம்மா உட்பட ஈஸ்வர நியதிப்படியே இயங்குவனவாகும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கார் ஓட்டிட்டு இருப்போம், திடீர்னு நியூட்ரல்ல மாத்திருவீங்க. நீங்க கீர்ல இருந்து நியூட்ரல்ல மாத்திட்டாலும் வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும். கீர்ல இருந்து நியூட்ரல்ல மாத்திட்டா உடனே வண்டி அப்படியே நின்றாது. ஏற்கனவே ஒரு இயக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த இயக்கத்தினுடைய அந்த விசை, அந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் போய் வண்டி நிற்கும். ஆனா கொஞ்சம் தூரம் தான் போவோம், அதுக்கு மேல அது கண்டினியூ ஆகவே முடியாது. கீர்ல இருந்து எக்ஸலேட்டர் நீங்க பிரஸ் பண்ணா மட்டும்தான் தொடர்ந்து வண்டி போயிட்டே இருக்கும். கீர்ல இல்லாம நியூட்ரல் பண்ணிட்டு நீங்க எவ்வளவுதான் எக்ஸலேட்டரை பிரஸ் பண்ணாலும் வண்டி கொஞ்ச தூரத்துல நின்றுடும். அது போல சாதாரண மனிதர்கள் எப்படின்னா, கீர்ல எங்கேஜ் ஆகி எக்ஸலேட்டரை ஃபுல்லா பிரஸ் பண்ணா வண்டி வேகமா போய்கிட்டே இருக்கு, அது நிக்கவே முடியாது. அது பாட்டுக்கு வண்டி கண்டினியூட்டியா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பர்த் அண்ட் டெத் மல்டிபிள் பர்த்தா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஞானிகளை பொறுத்த வரைக்கும் என்ன கதைன்னா, அவர்கள் அந்த கீர்ல எங்கேஜ் ஆகிட்டு இருந்ததுல இருந்து தன்னை நியூட்ரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான்ற அந்த உணர்வு அந்த கீரோட எங்கேஜ் ஆகாம தன்னை பேலன்ஸ்டான நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துருது. ஆனா அது வந்த நாளையே வண்டி அப்படியே ரோட்ல டக்குன்னு நின்றுச்சானா நிக்கல, அது வந்துருச்சு. ஆனா
இந்த வீலோட இன்ஜினோட வேகம் என்ன ஆகுது? மெல்ல 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 ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் தானா அடங்கி விடுகிறது. இப்ப அது நியூட்ரல் வந்ததுக்கு அப்புறம் வண்டி இயங்குறதுக்கு இவன் எப்படி இந்த நியூட்ரலா இருக்கிறதுனால இவன் எப்படி பொறுப்பாக்க முடியும்? கீர்ல இருந்தா நான் என்னால இயக்கப்படுதுன்னு சொல்லலாம். இவன் நியூட்ரல் ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே இயக்கப்பட்டதனுடைய ஆற்றலின் உந்து விஷயத்துக்கு கொஞ்சம் தூரம் போய் நிக்குது. அது போலதான் ஞானமடைந்த ஒரு ஞானியானவன் நான் ஆத்மா கான்சியஸ்னஸ் உணர்ந்த போதே அவன் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறான். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் உடம்புலயும் மனசுலயும் நான் செய்யறேங்கிற இந்த கர்த்தரோட புத்தியில தான் அவனும் இயங்கினான். அந்த இயக்கத்துல ஒரு போர்ஸ்ல அவனுடைய உடம்பு மனசும் ஒரு வேகத்துல என்ன இதுல இயங்குச்சோ, ஒன்ஸ் அவன் அதுல இருந்து விலகினதுக்கு அப்புறம் ஏற்கனவே இயக்கப்பட்ட அந்த விசையினுடைய காரணமாக சிறிது காலம் அவனுடைய உடம்பு மனசு இயங்கிக் கொண்டே இருப்பது போல நமக்கு தெரிகிறது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டே இருக்கு. கரண்ட் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், ஆனா ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த போர்ஸ்னால சுத்திக்கிட்டே இருக்குது இல்ல. அது போல அவன் நான்ற உணர்வை அன்கிளச் பண்ணிட்டான். கிளச் பண்ணாம அன்கிளச் பண்ணிட்டான். சாட்சின்னு அவன் அன்கிளச் பண்ணிட்டான். ஆனா ஏற்கனவே கிரியேட் பண்ண போர்ஸ்னால உடம்பு மனசு கொஞ்ச காலம் போய் அதுக்கப்புறம் அவன் சமாதி அடைஞ்சிருவான், மரணம் அடைஞ்சிருவான், உடம்ப விட்டுடுவான். இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா வருது? இவர் எங்க தெரியுமா கேட்கிறாரு? அவன் தன்னை நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு மாத்தி அன்கிளச் பண்ணதுக்கு அப்புறம் அவன் உடம்பு மனசும் இயங்குதே. 4 மணிக்கு எந்திரிச்சு காய்கறி வெட்டுறாரு, அவர் எல்லாத்தையும் போலயும் சிரிக்கிறாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, எல்லா வேலையும் செய்யறாரு. அது எப்படின்னு நமக்கு கேட்கறது தான் இந்த இடத்துலதான் பிரச்சனை கேள்வியே வருது. இந்த கேள்வி அவருக்கு இன்னும் ஒரு சில வருடங்கள்ல தானா உடம்பு விட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் ரிட்டனே கிடையாது, அன்ரிட்டன் ஜோனுக்கு போயிடுறாரு. ஆனா நம்ம அப்படியா? சோ அவர்களை பற்றி சரியாக புரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு பக்குவம் வேண்டும், இல்லை என்றால் தவறாக புரிந்து கொள்வோம். சோ பகவான்கிட்ட எப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு பாருங்க.